கொஞ்சம் அனத்தாம உட்காருங்கப்பா. ஊபீஸ் ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்று 3 ஆண்டுகள் முடிந்தாலும் முடிந்தது. இந்த உடன்பிறப்புகளின் அலப்பறை கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நாமும் கொஞ்சம் அரசியல் நாகரிகம் கருதி அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்களே, போனா போகுது என்று அமைதியாக கடந்து சென்றால் 2 நாட்களாக உடன்பிறப்புகள் பண்ண அலப்பறை இருக்கே அப்பப்பா. அப்படியே இந்த 3 ஆண்டுகளுக்கும் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல பில்டப் விட்டு கொண்டிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா முன்னாடி எல்லாம் சாராயம் மட்டும்தான் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது சாராயமே பரவாயில்லை என்ற அளவுக்கு கஞ்சா புழங்கி கொண்டிருக்கு. அட, கஞ்சாவே பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு பெரிய பெரிய போதை மருந்துகளை கடத்துபவனுக்கு கட்சி பதவி கொடுத்து அழகு பார்க்குறாங்க. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு விஷயத்திலும் ஃபெயில். ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். ஸ்டாலின் இந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டு முதலீடுகளை எல்லாம் ஈர்த்தார் என்று பிராண்டிங் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இவர்கள் எதற்கெடுத்தாலும் கிண்டல் செய்யும் உத்தரப்பிரதேசமே இவர்களை விட 5 மடங்கு அதிகமான முதலீடுகளை ஈர்த்ததை பற்றி பேசியவுடன் கப்சிப் என்று ஆகிட்டாங்க. சம்பளம் கொடுக்கவே எங்களிடம் பணம் இல்லை என்ற அமைச்சர் KN நேரு வெளிப்படையாகவே புலம்பினார். ஆக பொருளாதாரத்திலும் ஃபெயில். PTR அவர்கள் ஆடியோவில் பேசிய 30,000 கோடியை பற்றி முதலில் எழுதுவதா, இல்லை மக்கள் கண் முன்னேயே சென்னை வெள்ளத்தில் அடித்து கொண்டு போன 4,000 கோடி பற்றி முதலில் எழுதுவதா என்று எங்களுக்கே புரியல. சிங்கார சென்னை என்று இருந்தது டிசம்பர் மாதத்தில் சிங்க் ஆகிற சென்னையாக மாறியதை பற்றியெல்லாம் அப்படியே மறந்து விட்டார்கள் உடன்பிறப்புகள். ஆக நிர்வாகத்திலும் ஃபெயில். வாக்குறுதி பற்றி எழுத ஆரம்பித்தால் அதை ஒரு நாளெல்லாமே எழுதி தள்ளலாம். அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய், நகை கடன் தள்ளுபடி, மாதம் மின்கட்டணம், கேஸ் மானியம் போன்றவற்றையெல்லாம் கூட மன்னித்து விட்டாலும் நீட் ரத்து என்று கூறிவிட்டு நீட் தேர்வு அன்று லண்டன் பக்கம் எஸ்கேப் ஆனதெல்லாம் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆக வாக்குறுதியிலும் ஃபெயில். சரி, மற்றதெல்லாம் கூட விட்டுவிடலாம். கட்சியின் அடிப்படை கொள்கை சமூக நீதி என்று பேசிக்கொண்டு திரிகிறீங்களே, வேங்கை வயலும் கந்தர்வக்கோட்டையும் உங்கள் சமூக நீதிக்கு கேவலமான முன் உதாரணங்களாக திகழ்கிறது. ஆக கட்சியின் அடிப்படை கொள்கையே ஃபெயில். இப்போவும் ஒன்றும் இல்லை, இதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் 3 ஆண்டு கால பொற்கால ஆட்சி என்று உருட்ட ஆரம்பித்தால் செந்தில் பாலாஜி விவகாரம், லாக்அப் டெட் விவகாரம், இந்தி கற்றுக்கிட்டு வாங்கடா என்று திட்டு வாங்கிய விவகாரம், காவிரி பிரச்சனையின் போது பதவி பேரம் பேசிய விவகாரம் என இந்த 3 ஆண்டுகளில் உங்களை பற்றி பேசுவதற்கு நிறையவே சம்பவங்கள் காத்திருக்கு. அதனால் ஏதோ ஒரே ஒரு தடவை மக்களை ஏமாற்றி ஜெயித்ததை அமைதியான முறையில் கொண்டாடிட்டு போங்க. அதை விட்டுட்டு 4 நாளுக்கெல்லாம் ரைட்டப் எடுத்து சுத்தாதீங்க. 2026க்கு அப்புறம் உங்களுக்கு கம்பேக்கே இருக்காது. ஒன்லி ஃப்ளாஷ்பேக் தான்.